அம்மா இன்னைக்கு என்ன சண்டே அதுவுமா டைம் ஆயிடுச்சு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. அப்பா மட்டன் வாங்க போயிருக்காரு. வந்ததுக்கப்புறம் உனக்கு மட்டன் குழம்பு இட்லியே செஞ்சு தரேன். சரி. மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இது கூட வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கழுவி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துட்டு மட்டன் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா காரெல்லாம் மட்டனில் ஏறினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மட்டன் நல்லா சீக்கிரமாக வெந்து தேவையான அளவுக்கு மட்டனுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு மட்டன் வெந்து வந்துடும். இப்போ 7 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் கெசகசா 2 சில்லி தேங்காவை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன்.